ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. இது வந்து சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு இப்போ ரிலீஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் பிரதருக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட் போய் சேரணும். ஏன்னா ஞானவேல் சார் சொன்ன மாதிரி யூஸ்வலாக ஒரு ப்ராஜெக்ட்னா ஹீரோ கதை கேட்பாங்க, இல்லைன்னா அப்படி உட்காந்து கதை கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு டேரக்டர் ஏதாவது ஒரு கதை கேட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இல்லாமல் ஆக்சுவலாக எனிமி படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து வினோத் வந்து இந்த மாதிரி முரளி கோபி நல்ல ஒரு கதை கூட இல்லை, ஒரு நல்ல ஒரு தாட் ஒன்று வச்சுருக்காரு. சும்மா ஒரு 1 லைன் ஒன்று சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது நம்ம வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ நான் சரி மச்சான் நம்ம பண்ணலாம், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இப்படி ஷூட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இந்த ஸ்கேலில் தான் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொடியூசர் வந்து வினோத் தான். மார்க் ஆண்டனியில் பார்த்துருப்பீங்க, எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ இப்போ முரளி கோபி சார் ஸ்கிரிப்டுன்னு யூஸ்வலாக வந்து ரொம்ப வைடாக இருக்கும். லூசிஃபர்லாம் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து முன்னாடியே தயாராகி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அவர் எப்போவுமே வச்சுருப்பார். ஸோ அந்த இதில் கிருஷ்ணகுமார் சார் வந்து ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட், அந்த பேப்பரில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கன்வர்ஷனில் நிறைய லாஸ் ஆகும். சில விஷயங்கள் புரியாமல் போகும், சில விஷயங்கள் வந்து நினச்சது எடுக்க முடியாது. பட் அது எதுவுமே மிஸ் ஆகாமல் அதே சமயத்தில் வினோத் வந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண படம் தான் அனந்தன். ஸோ அதில் அந்த கேரக்டர், அந்த தமிழ் கேரக்டர் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் எ ப்ராடக்டாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன மெயினாக என்ன ஆச்சுன்னா, இப்போது அந்த ஒரு ட்ரிவாண்ட்ரத்தில் நடக்கிற கதை. ஒரு தமிழ் பையன் அங்கே போகிறான், சேம் டைம் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் திண்டுக்கல் அந்த பகுதியிலையும் நடக்கும் கதை. ஸோ பாதி தமிழ் இருக்கும், பாதி மலையாளம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து பைலிங்குலாக ஷூட் பண்ணுறதா இல்லை வந்து டப் பண்ணுறதா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு லாங்குவேஜில் தமிழ் வந்து தமிழாக ஷூட் பண்ணிட்டோம், மலையாளம் வந்து மலையாளம் மட்டுமே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே இருக்கும். 2 வெர்ஷனும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மலையாளம் இருக்கிற வெர்ஷன், மலையாளம் இருக்கிற டைலாக்ஸ் வந்து டப் பண்ணி தமிழ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி, ஏன்னா நிறைய இமோஷ்னலான சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் மலையாளம் போர்ஷன் மட்டும் தமிழுக்கு டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வருஷனாக ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஐ திங்க் we are all excited. ஸோ அண்ட் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யுவா, நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த டிஐ அவுட்புட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு 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 ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும். பட் அது சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம டிஐலாம் பண்ணிட்டு வரும்போது நல்லா இருக்குங்கிறது அப்படின்னு. பட் உண்மையிலே சூப்பராக இருக்கிறது, ரியலி லைக் இட். அண்ட் மை ஃபைட் மாஸ்டர் சக்தி சார் வேணும் சார், நிறைய படங்கள் ஒன்றா அந்த டெடியெல்லாம் நம்ம ஒன்றா பண்ணோம். ஸோ அவர் கூட இந்த படத்தில் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு. பாவம், இது ஷூட்டிங்க்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷன் சொல்லி அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. இங்கே எந்த படம் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டார். ஸோ அவரும் எங்கள் கூட, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற சீக்வென்ஸ் அப்படி இருக்கும், ரொம்ப இமோஷ்னலான ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னோட ஸ்பெஷல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாஸ்டர் இன்டர் பிளாக் தான். எனக்கு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருப்பார். அது இமோஷனும் இருக்கும். ப்ளஸ் இந்த பிகினிங் ஒரு சின்ன ஒரு வால் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ஸோ ஆஸ் எ ஃபிலிமாக இது வந்து ரொம்ப டெக்னிக்கலி வெல் மேட் ஃபிலிம், தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அதே சமயத்தில் ஆக்டர்ஸ், இப்போ இந்திரன் சார் அவர் வந்தது என்னென்னா, அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் இந்த படத்தில். படம் லாக் பண்ண உடனே டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டது வந்து எனக்கு இந்த படத்துக்காக 100 நாள் வேணும் அப்படின்னு தான். ஸோ அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒருத்தம் பண்ணுற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். அதனால தான் அவர் கேட்டோன்னு கேட்டார், என் உடம்பு வச்சு இது பண்ண முடியுமா சார் அப்படி, இந்த உடம்பு வந்து இந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்குமா அப்படின்ற கேள்வி தான் இருந்தது. பட்
படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இன்டென்ஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு படத்தில். அதே மாதிரி சுனில், அப்புறம் விஜயராகவன் சார், தேவமோகன், அப்புறம் முரளி கோபி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிக்கிலா மில், சாந்தி, அவங்க கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். பட் அட் த சேம் டைம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அருவருப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃபிகல்ட்டான கேரக்டர். அதனால தான் அந்த இதெல்லாம் சொல்கிறேன். பட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த June 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. போத் 2 வருஷனும் ரிலீஸ் ஆகுது, மலையாளம் வெர்ஷன் அண்ட் தமிழ் மலையாளம் வெர்ஷன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு கோபாலன் சார், கோகுலம் ஃபிலிம்ஸ். இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு கோபாலன் சார் ஆல்சோ. தேங்க்யூ. நீங்கள் உண்மையிலே இன்னோசென்ட் மாதிரி நடிக்கிறீங்களா? அப்புறம் ஆர்யா சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் வந்து மலையாளத்தில் இருக்கும்போது அவரை பற்றி நீங்களாம் வந்து ஹீரோயின் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், காசிப் அப்புறம் நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கணும், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? இது ரொம்ப நல்ல கேள்விப்பா. இது இந்த மாதிரி யாரும் கேள்வி. அவர் உங்கள் வயசுக்கு வந்து அனுபவிக்கல இல்லையா? அவர் சைல்ட்ஹுட் கேட்குறீங்க நீங்கள்? நான் சாரை நடிக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். கூட நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அவசரம் கிடைச்சது இப்போ தான். அது பெரிய விஷயமா எனக்கு சொப்னம் மாதிரி தான் இந்த படம் முடிச்சு வருது. அவர் நடிகரை பற்றி கேட்கலாம். ஆமாம், அப்படி இல்லை இல்லை, இது எளிமை. இது மாதிரி மலையாளத்தில் கேட்டிருக்கேன் சார் ஒரு ஆள். நீங்கள் இது நம்ம ஏமாற்றுதா இப்படியா? அப்போ நான் அவர்கிட்ட சொன்னதும் இதுதான். உங்களுக்கும் மறுபடியும் இதுதான் இருக்குது. ஒரு വളരെ சின்னதிலே நான் சினிமாவில் வந்து சேர்ந்தேன். அது காஸ்டியூம் பண்ணுறதுக்காகத்தான். அப்போது என் உடம்பு அவ்வளோ ஏதோ எனக்கு நிறைய அந்த மாதிரி பேர்கள் இருக்குது. நீர்க்கோழி, நத்தலி, சுண்டலின்னெல்லாம் நிறைய பேர் இருக்குது. கொடைக்கம்பின்னெல்லாம் அது அதுக்கு தவந்த ஓடிதான் என்னுடையது. அதான் கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணி வந்தான். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் சினிமா இவ்வளோ அழகான நிறமுள்ள ஒரு இடத்துல இப்போ எனக்கெல்லாம் எங்கே ஸ்பேஸ் இருக்குமா? அப்போ அன்னைக்கு இப்படி இருந்திருக்கும், அப்படி ஆயிருந்திருக்கும் நினைக்கிறேன். அது எனக்கு அவங்க பழக்கம் ஆகி போச்சு இப்போ. அப்போ நினைக்கிறேன் அதாയിരിக்கும் காரணம் நினைக்கிறேன். இந்திரன் சார், நீங்க மலையாளத்துல பெரிய காமெடி நடிகர். தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? சார், தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? ஏன்னா நீங்க இன்னைக்கு சீரியஸ் கேரக்டர்லாம் பண்றீங்க, ஒரு பீரியட் காமெடியில் நீங்க அங்க கிங்கு. இன்னும் தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? நம்ம குரு மாதிரி தான் நாகேஷ் சார். தம்பி இப்போ உள்ளவங்கள இப்போ எல்லாரும் கவுண்டமணி சார் அவர் விட இப்படி எல்லாம் இப்போ இருக்குது. கண்ணாசு, நம்ம மറ്റേ எல்லாரும் நல்ல காமெடி பண்ணுறது ஈஸி இல்லை சார். ஆனால் எனக்கு அதில் கஷ்டம் தெரியும். அதுதான் கேரக்டர் பண்ணுறது மாதிரி காமெடி பண்ண முடியாது. அது நீங்கள் ஏதோ செய்து யாரும் சிரிக்காமல் இருந்தால் உள்ளே ஒரு மாதிரி உரி போயிடும். அதுதான் சார். டைரக்டர் சார், ஒரு கேள்வி. அந்த படத்தில் ஒரு டைலாக் வருது, இந்த இதில் பார்த்தேன் நான் ட்ரெய்லரில். இலங்கையில் முன்னாடி இருந்த ஒரு டெரர் குரூப்போட ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு எந்த டெரர் குரூப்பை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? அது சினிமா தான் பார்க்கணும் சார். கொஞ்சம் சில சினிமையில் இருக்கிற சில விஷயங்களை இப்போ சொல்ல முடியாது. அதுதான் சார். இது விடுதலை புலிகள் கதையாது. திருவேண்டத்தில் எப்படி விடுதலை புலிகள் கதை வருது? சார், இது 80s எண்டில் 91 நடந்த ஒரு சில ரியல் இன்சிடென்ட்ஸும் இதில் வச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி ரியல் திருவேண்டத்தில் நடந்ததா? திருவேண்டத்தும் அது சம்பந்தமான அது அவரோட வருന്ന கேரக்டர்ஸ் சில பேக் ட்ரோப்புகள் காட்டுது. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு வீரப்பங்காடு, சந்தனக்காடு, அனந்தன்காடு. அனந்தன்காடு ஆரியா வேற கண்ணு வச்சிருக்காரு. வீரப்பனுக்கு பதில் அவரோட காட்டுல சந்தனகந்தனா. അനന്തൻകാട് ട്രിവാൻഡ്രത്തിന്റെ ഓൾഡ് നെയിം தான் അനന്തൻകാട്. அதான்
சார் ஒரு இலங்கை தமிழர் நடிச்சிருக்காரா இல்லை தமிழ்நாடு தமிழர் நடிச்சிருக்காரா? இலங்கை அது படம் இல்லை, அது ஏதாச்சும் சொல்லலாம்ல. என்ன சார்? அது அவர் தமிழ், ஏன்னா தமிழ் தான் உயிர் மூச்சு நாடுங்கிறாரு. படத்துல அவர் நான் கடைசியில் தமிழ்னு சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டு தமிழரா போராளியா நடிக்கிறாரா இல்லை இலங்கை போராளியா நடிக்கிறாரான்னு? இல்லை சார், அது சினிமா பார்த்து தான் பார்க்கணும். அது கண்டென்ட் ரிவீல் பண்ண முடியாது. ட்ரெய்லரில் சொல்லிட்டீங்களா? ஏன்னா ட்ரெய்லரில் வருது இல்லை, ட்ரெய்லரில் என்ன புதிய வைக்கணுமோ அது மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ் கதாபாத்திரம் சார். பொதுவாக மலையாள படங்களில் தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் கேவலமாக தான் சொல்லுவாங்க. என்ன சார்? பொதுவாக மலையாள படங்களில் இதுவரைக்கும் தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி தான் கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இப்படி ஆர்யாவை ஹீரோவைக்கு அப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு சார்? ഞാൻ ഓൾമോസ്റ്റ് ഒരു 20 years അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടറാக டைரக்ட் பண்ணியிருக்கோம் 5-6 படம். ஒன்று சொல்லி மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணலை. அது சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் கிண்டல் பண்ணி அவங்க நிறைய படங்களில் இப்போ சிவாஜி சாரெல்லாம் நடிச்சிருக்கு மலையாள படத்தில். நிறைய தமிழ் ஆள் அங்கே ஒன்றும் பண்ணது. ஆனால் கிண்டல் பண்ணி அப்படி பண்ணுறதுன்னு தெரியாது எங்கிட்ட நிறைய ஆதாரம். ஆனால் அது சினிமா சப்ஜெக்ட் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தோமா இல்லை, அது பர்பஸ்ஃபுல்லி அப்படி பண்ண மாட்டேன். சென்சார் ஆயிடுச்சா சார்? சென்சார் முடிஞ்சிருச்சு. ஆரியா சார், உங்களுக்கு கேள்வி. லவ்வர் பாய் சாக்லேட் பாய்ன்ற இமேஜ் எல்லாம் மாறி சார்பட்டா பரம்பரை அந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ் இது மாதிரி எல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் முறுக்கேறிடுச்சு. பழைய இளமையான ஆரியாவை எப்போ பார்க்கறது? காதல் காட்சிகள், மொத்த காட்சிகள் இது மாதிரி எல்லாம் இருக்கிற பழைய ஆரியாவை திரும்ப எப்போ படங்கள்ல பார்க்க? அடுத்த படம் அதுதானே, ஆரியா 40 ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து ராம்காம் தான். ஒரு ஜாலியான ஒரு ராஜாராணி மாதிரியான ஒரு நல்ல அழகான ஒரு ராம்காம். ரைட் சார், ட்ரெய்லர்லேயே ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறீங்க. அது வந்து மறைமுகமாக வந்து தமிழ்நாட்டில் புரியல. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி டெரரிஸ்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது ட்ரெய்லரில். உங்களுடைய பார்வை வேற, தமிழ்நாடு தமிழ் ஜனங்களுடைய பார்வை வேற. ஏன்னா எங்களுடைய எங்களுடைய வழி, எங்களுடைய இது வேற. அந்த டெரரிஸ்ட் குரூப்புங்கிறத வந்து நீங்கள் எப்படி காமிக்கீங்க? பாசிட்டிவாவா நெகட்டிவா? ஏன்னா எங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், நாங்கள் 1 லட்சம் 2 லட்சம் பேரை இழந்திருக்கோம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உங்களுடைய தாய்மொழி இருக்குது. மலையாள படங்கள்னால கேட்குறோம், இது எப்படி காமிக்கிறீங்க? இந்த படம் அந்த நீங்கள் மென்ஷன் பண்ணுற டெரரிஸ்ட் குரூப்பை டீஃபைன் பண்ணி ஒரு ஷாட்டு கூட கிடையாது. அவங்களுடைய லைஃப் தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஓகேங்களா? அவங்களோட லைஃப்பும் ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள சாதாரண ஒரு காலனியில் உள்ள ஒரு 4 பேரோட லைஃப்பும் இணைந்து சித்திரீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஓகேங்களா? அதில் நீங்கள் சொன்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது வந்து வேற்று கண்ட்ரியில் சேர்ந்தவர். ஓகேங்களா? அதை அந்த இடத்துக்கு தேவைப்படுறதுனால வச்சுருக்கோம். சென்சாரும் பாஸ் ஆகிடுச்சு. இவங்களே இழிவுபடுத்தி பேசல. அது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை, அது இல்லைன்றது நமக்கு தெரியும். நம்மளோட உணர்வு தான் அந்த படத்தில் பேசியிருக்கோம். அந்த மாதிரி தப்பான எந்த ஒரு இதோடையும் நம்ம அதை பண்ணலை, கையாளலை. அதை நீங்கள் உறுதியாக படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இடத்துக்கு ஏன் அந்த வார்த்தை தேவை அப்படின்னா, அவன் ரைடு வரும்போது அப்படி தான் பேசுவான். ஒரு வேற்று கண்ட்ரியில் சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஆளுங்களை அப்படி தானே பேசுவான், டெரரிஸ்ட் தானே பேசுவான். அதனால் அது யூஸ் படுத்திருக்கு, அவ்வளோதான். அது திரைக்கதையில் வந்து சென்சார் போர்டு கன்வின்ஸ் ஆகி அது நம்ம ஆளுங்களுக்கு எகென்ஸ்டாக இல்லை அப்படின்றதுனால தான் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தேகம்லாம் எதுவும் வேணாம் உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி ஒரு சின்ன ஷாட்டு கூட கிடையாது. சரிங்களா? நம்மளோட சஃபரிங்ஸ் தான் இருக்குது படத்தில் கொஞ்சம். ஓகே, பிரபாகரன் பையனை சுடுற மாதிரி வச்சிருக்கீங்களா சார்? சார் எல்லா கதையும் இப்போ சொல்ல முடியாது இல்லை சார். சார் அப்போ படத்தில் என்ன சார், இப்போ படத்தில் நீங்கள் என்ன சார் பார்ப்பீங்க? இல்லை, முழுக்க அந்த கதைகளை சொல்லுதாங்கிறது முழுக்க கிடையாதுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அது கொஞ்சம் கேரளாவில் சேர்ந்த ஒரு 4 பேரோட கதை. இது ரெண்டும் இணைஞ்சு தான் இந்த கதை இருக்கு. ஸோ படத்தை பாருங்க சார், உங்களுக்கு பிடிக்கும்படியே தான் இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்து இது பண்ணுங்க. தேங்க்யூ. ஆரியாண்ணா இங்கண்ணா, அதாவது நீங்க வந்து தமிழர்களுடைய வலி வேதனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஈழ தமிழர்களை பத்தின எல்லா வலி வேதனையும் நல்லா அறிஞ்சவங்க தான் நீங்க. இந்த படத்துல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தமிழர்களுடைய மனம் புண்படுற மாதிரி ஏதாவது காட்சியில நீங்க நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க மகாமுனி மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தை இந்த ஸ்டோரி வந்து உங்களை எங்க இம்ப்ரெஸ் பண்ணினது, அதை பத்தி சொல்லுங்க.
இந்த ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணதே வந்து அந்த கேரக்டர் தாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணது. ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப சென்சிபிளாக, ரொம்ப இமோஷ்னலாக, அவ்வளோ பேட்ரியாட்டிக்காக பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த ட்ரிவாண்ட்ரம் வரும்போது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அவங்களோட கொள்கை என்ன, நம்மளது என்ன, எதனால இந்த பிரச்சனை வந்தது, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அதனால தான் முரளி கோபி வந்து அவர் நிறைய லேயர்ஸ் இருக்கும் அவரோட கதைகளில். ஸோ நிறைய லேயர்ஸ் சேர்ந்து எப்படி அது கிளைமேக்ஸுக்கு வரைக்கும் தூக்கிட்டு போகுது, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது. ஸோ இதுதான் இது ப்ராப்பர் ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா தான். அது பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கும். பொலிட்டிக்கல் ஃபிலிம் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா. நன்றி நண்பர்களே. சார் நீங்க கருப்பு படத்துல கடைசி கேள்வி. கருப்பு படத்துல வந்து ரொம்ப இன்னசென்ட்டா வருவீங்க, ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. மக்கள் வந்து இப்ப கொண்டாடுறாங்க, உங்களை தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இதே வந்து மலையாளத்துல வந்து கருப்பு எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ இந்த படம் வந்தா உங்களுடைய இமேஜ் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல? நல்லா இருக்கு. அவருக்கு இந்த ஃப்ரைடே ஒரு லவர் பாய் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க நாளைக்கு. அவருக்கு நிறைய இமேஜ் இருக்கு கேரளால. சின்ன சின்ன ஆசையான நாளைக்கு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. சொல்ல பேசும்போதெல்லாம் நீங்க ஒன்று சொன்னீங்க, அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பத்தி நாங்க பேசல. அந்த டெரரிஸ்ட் குரூப் குரூப்னா யாரு? எங்களை டெரரிஸ்ட் தான் சொல்றீங்களா? ஆஹா, இந்த டெரரிஸ்ட் குரூப்னு சொல்ல அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தி இருக்குன்றது வெளி கண்ட்ரியில சேர்ந்தவரை தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றேன். அதுதான் சொன்னேன், அதுதான் மென்ஷன். அதாவது இன்னொரு